நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லெந்து நாட்களின் தியானத்திற்காக இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு பெர்சிக்யூஷன். இதனுடைய தமிழ் அர்த்தம் இடர்படுத்துதல், உபத்திரவம், தொடர்ந்து வேதனைப்படுத்துதல், துன்பம் கொடுத்தல் என்கிற அர்த்தத்தை கொண்டுள்ளது. இந்த பெர்சிக்யூஷன், உபத்திரவம் என்பது நமக்கு நாமே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதல்ல, பிறரால் நமக்கு வருகின்ற துன்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். உபத்திரவம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல பல உபத்திரவங்களை பட்டார்கள் என்று சொல்லி யாத்ராகம புஸ்தகத்திலே நாம் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய முக்கிய காரணம் யெகோவா தெய்வத்தை வழிபட்டதினால அவருடைய உபத்திரவம் அதிகமாக இருந்தது. அசீரியர்களாலும் பாபிலோனிலும் சரி பெலிஸ்தராலும் அநேக உபத்திரவங்களை அந்த ஜனங்கள் பட்டார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவோட உபத்திரவத்தை நமக்கு முன்பதாக வைக்க முடியும். உலகத்திலே கடந்து வந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அநேக உபத்திரவங்களின் வழியாய் அவர் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. சிலுவையில அறையப்பட அவரை கொண்டு போன பொழுது அநேக அடிகளை அவர்கள் அடித்தார்கள், தலையில் கொட்டினார்கள், முகத்தில் துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த உபத்திரவங்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம் நமக்காக அவர் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரோடு கூட இருந்தவர்கள் அல்லது அவரால் நன்மை பெற்றவர்கள், சபையில முக்கிய தரப்பில அல்லது முக்கியமான பதவிகளை வகுத்தவர்கள் தான் இவரை சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். அவருடைய சீடர்கள் கூட கடைசியில் அவரோடு கூட இல்லை, ஓடி மறைந்து கொண்ட சூழல்களை நாம் பார்க்க முடிகிறது. அந்த உபத்திரவத்தின் வழியாக அவர் கடந்து போன பொழுது எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக சகித்ததின் நிமித்தமாக ஒரு சிலுவையிலே அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய மகிமை இடத்திலே காணப்பட்டது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 9-10 பார்க்கிற பொழுது அவர் பொறுமையாக சகித்ததினால இந்த உலகத்துல எல்லாருக்கும் உண்பதாக அல்லது எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணும்படியான ஒரு பெரிய நாமத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சிலுவை என்கிறது இடர்பாடுகள் நிறைந்ததுதான், துன்பத்தின் வழியாய் கடந்து வருகிறது தான். அதை பொறுமையோடு சகித்துக் கொள்கிற பொழுது அவருடைய பலன் மிகுதியாக இருக்கு, ஒரு மகிமையுள்ளதாக மாற்றப்படும் என்று சொல்லி இயேசுவின் வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கும் அதைத்தான் கற்றுத் தருகிறார். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. அதே போல மத்தேயு 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ கிறிஸ்தவ வாழ்வில் நன்மை செய்கிற பொழுது அது நிமித்தம் வருகின்ற தீமைகள், பாடுகள் அதையெல்லாம் பொறுமையாய் சகித்துக் கொள்கிற பொழுது அதனுடைய பலன் நமக்கு பரலோக ராஜ்யத்தில அதிகமாக இருக்கும். இது நிமித்தம் நம்ம சந்தோஷப்பட்டு கழிவுற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. முதல் நூற்றாண்டு காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிக உபத்திரவங்களை பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது 4ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து வந்தது. இன்றளவும் நாம் பார்க்கிற பொழுது உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்றும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆட்சி வேறு மாதிரியாக அமைவதால் சபைக்கு வருகிற நெருக்கடிகள் அதிகமாக காணப்படுகிறது. உண்மையான கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை மிஷினரி குடும்பங்கள் உயிரோடு எரிக்கப்பட்ட அந்த சூழல் எல்லாம் நம்முடைய காலகட்டங்கள் தான் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த காலகட்டங்களிலே உபத்திரவம் கடந்து வருகிற பொழுது அதை பொறுமையாக எப்படி சகித்து கொண்டு முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அந்த சிலுவை என்கிறதே அது துன்பத்தை ஏற்றுக்கொள்வதுதான், அதான் சீடத்துவத்தின் அடையாளமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு கூட்டம், திரள் கூட்டம் ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தைத்தவர்களாக அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யோவான் கேட்கிறார், இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. அப்போ அந்த மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் தான் அங்க பரலோக ராஜ்யத்துல ஆண்டவருக்கு முன்பதாக அவரை சேவிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள், மிகுந்த பலனை அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ இந்த லெந்து நாட்களில நாம் கடந்து வந்திருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லெந்து நாட்கள் என்கிறது நம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக அல்லது நமக்கு உபத்திரவங்களை தருகிறவர்களுக்காக, நம்மை கஷ்டப்படுத்தினவர்களுக்காக நன்மை செய்வதும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதும் தான் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு தீர்மானமாக இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் உண்மையாக பொறுமையாக உபத்திரவங்களை சகித்து செய்கிற பொழுது நம்முடைய பலன் பரலோக ராஜ்யத்தில் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்க முடியும். இதுதான் சீடத்துவ
ஜெபத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த லெந்து நாட்களிலே அது ஒரு வெற்றியாக மாறும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட வாழ்வை நம் அனைவருக்கும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக.